கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 54 அதிகாரம் 4 வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஏசுப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. எந்த காரியத்தை வெட்கப்பட்டு போயிடுவேணும் அப்படின்னு பயந்துருக்கிறீங்க? உங்கள் படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். நான் வெட்கப்பட்டுருவனோ, இந்த காரியம் நடக்காமல் போய் நான் தலை குனிஞ்சிருவனோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, பயப்படாத, நீ வெட்கப்பட மாட்டேன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டைத்தனையான பலனை தருவேன்னு சொல்கிறாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்களே, இந்த ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்களே, உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது. நீங்கள் இருக்கிற சூழ்நிலை வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அதை நினைத்து பயந்து அழுவுறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சூழ்நிலையை பார்க்காத, நான் உனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை பாரு. பயப்படாத, நான் உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக கடலை 2ஆக பிளப்பார், மதில் சிவர்களை இடிப்பார். என்ன வேணாலும் உங்களுக்காக செய்வார். பயப்படாதீங்க, அவர் உங்கள் கூட இருந்து நடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசிங்க. அவரை முழு மனதோடு விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமாக அவர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.